நடிகை ஷெஃபாலி ஜாரிவாலா குஜராத்தின் அகமதாபாத் பகுதியை சேர்ந்தவர். மும்பையில் உள்ள சர்தார் பட்டேல் பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பொறியியல் பட்டம் பெற்ற ஷெஃபாலி கல்வியுடன் கலைத்துறையிலும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். 2002ஆம் ஆண்டு வெளியான காண்டா லகா என்ற ரீமிக்ஸ் பாடல் மூலம் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஷெஃபாலி அதன் பிறகு காண்டா லகா கேர்ள் என்ற பெயரால் அறியப்பட்டார். 2004ஆம் ஆண்டு வெளியான முஜ்சே ஷாதி கரோகி என்ற ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் ஷெஃபாலி பாலிவுட்டுக்குள் நுழைந்தார். இந்த படத்தில் சல்மான் கான், அக்ஷய் குமார், பிரியங்கா சோப்ரா போன்ற முன்னணி நடிகர்களுடன் அவர் திரையில் தோன்றியது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் புகழ் வெளிச்சத்தை தொடர்ந்து கபி और கபி பார், பியார் ஹமே கிஸ்மத் பே போன்ற பிரபல ரீமிக்ஸ் இசை வீடியோக்களிலும் நடித்தார். வெள்ளித்திரையில் மட்டுமல்லாமல் சின்ன திரையிலும் ஷெஃபாலி கவனம் செலுத்தி வந்திருக்கிறார். இந்தி தொலைக்காட்சிகளில் வெளியான ரியாலிட்டி ஷோக்கள், டான்ஸ் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியுள்ளார். ஷெஃபாலி 2004இல் இசையமைப்பாளரான ஹர்மீத் சிங் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் 5 வருடத்தில் அந்த திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. 2009ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்ற ஷெஃபாலி தன்னுடன் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் பராக் தியாகி என்பவரை 2014ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இயங்கி வந்த ஷெஃபாலிக்கு இன்ஸ்டாகிராமில் 3.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ்கள் உள்ளனர். ஃபேஷன், மேக்கப் போன்ற உள்ளடக்கங்களில் வீடியோ பதிவிட்டு வந்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வீட்டில் இருந்த ஷெஃபாலி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சரிந்து விழுந்துள்ளார். உடனடியாக நடிகர் பராக் தியாகி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியில் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். இதையடுத்து மும்பையில் உள்ள கூப்பர் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக ஷெஃபாலியின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. முதற்கட்ட ஆய்வில் அவருக்கு இரத்த அழுத்தம் குறைந்து உயிரிழந்தது உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து ஷெஃபாலியின் கணவரிடம் விசாரித்த போது சத்யநாராயணா பூஜைக்காக ஷெஃபாலி சாப்பிடாமல் விரதமிருந்ததாகவும் விரதத்தை முடித்த போது முதல் நாள் சமைத்த உணவை உட்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பிறகே அவர் சரிந்து விழுந்ததாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் மும்பை அந்தேரி பகுதியில் உள்ள ஷெஃபாலியின் இல்லத்துக்கு போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது வீட்டில் இருந்து வைட்டமின் சி, குளுட்டோதயான் மருந்துகள், உடல் தோற்றத்தை இளமையாக்குவதற்கான மருந்து ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த மருந்து குறித்து கணவர் பராக் தியாகியிடம் கேட்டபோது மருத்துவர்கள் அறிவுரையின்றி இந்த மருந்துகளை ஷெஃபாலி எடுத்து வந்ததாகவும் இதனால் அவருக்கு இதுவரை எந்த பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை எனவும் கூறியிருந்தார். இதையடுத்து அந்த மருந்துகளை பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு போலீசார் அனுப்பியுள்ளனர். இளமை தோற்றத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட மருந்துகள் நடிகையின் உயிரை பறித்ததா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஷெஃபாலியின் மரணத்துக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகாத நிலையில் சந்தேக மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில்தான் ஷெஃபாலி ஜரிவாலாவின் கணவரான பராக் தியாகி சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் தனது மனைவிக்கு சிலர் சூனியம் வைத்ததாகவும் அதனால்தான் அவர் இறந்துவிட்டதாகவும் கூறியிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஷெஃபாலி ஜரிவாலாவின் மரணம் குறித்து தொகுப்பாளர் கேட்டதற்கு பதிலளித்த பராக் தியாகி, பலர் இது மாதிரியான விஷயங்களை நம்ப மாட்டார்கள், ஆனால் நான் ஆழமாக நம்புகிறேன். கடவுள் இருக்கும் இடத்தில் சாத்தானும் இருப்பான். பலர் தங்களின் சொந்த துன்பங்களை விட பிறரின் மகிழ்ச்சியை பார்த்து அதிகம் துன்பப்படுகிறார்கள். என் மனைவி ஷெஃபாலிக்கு யார் சூனியம் வைத்தார்கள் என்பது எனக்கு தெரியும், ஆனால் அதை என்னால் வெளியில் சொல்ல முடியாது. இதுபோல எங்கள் மீது ஒரு முறை அல்ல 2 முறை சூனியம் வைக்கப்பட்டது. ஒரு முறை நாங்கள் அதிலிருந்து தப்பித்து விட்டோம். 2வது முறை கொஞ்சம் கடுமையாக வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் இறந்து போனார் என்று கூறியிருக்கிறார். பராக் தியாகி முன்வைத்திருக்கும் இந்த செய்வினை குற்றச்சாட்டுகள்
பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.